அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு லஞ்சு ரெசிபி ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நல்லா அரைச்சி விட்ட ஒரு சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா மசாலா வறுத்து அரைச்சி சாம்பார் வச்சுருக்குறாங்க மதியத்துக்கு. இதுவே காலையில் மினி இட்லி செஞ்சுருக்கேன், அதுக்கும் இதே சாம்பார் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சூப்பரான மணக்க ஒரு முருங்கைப்பூ ரசம் வச்சுருக்குறாங்க மதியத்துக்கு. முருங்கைப்பூ ரசம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைப்பூ ரசம் கூட. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக கழுவிட்டு ஜல்லடையில் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணணும். காலையில் சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி பண்ணுறதுக்காக 3/4 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 டம்ளருக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா அந்த தோலோடு எடுத்துக்கோங்க. இந்த தோலோட இந்த உளுத்தம்பருப்பில் செய்யக்கூடிய எல்லா பலகாரமே பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு. குறிப்பாக இடுப்பு வலி ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க இந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய இந்த கஞ்சி, அப்புறம் கருப்பு உளுந்தில் லட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இனிப்பு கஞ்சி கருப்பட்டி சேர்த்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கருப்பு உளுந்து வெல்லம் சேர்த்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ள இந்த கருப்பு உளுந்தில் தான் இன்றைக்கி கஞ்சி செய்ய போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா உளுந்து சோறு ஆக்குவாங்க. இதுலேயே தான் நம்ம பருப்பு சாதம்லாம் ஆக்கிற மாதிரி உளுந்து சோறை செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த உளுந்து சோறுக்கு நல்லா மொச்சக்கட்டை கருவாடு போட்டு நல்லா குழம்பு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி கஞ்சி மோர் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கூடவே ஒரு எள்ளு துவையலோட காலையில் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு நம்ம கொஞ்சம் பூண்டு உரிச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குழைவா சீக்கிரம் வெந்து வந்துடும். அந்த அரிசி ஊறிட்டுருக்கிற டைமில் நல்லா ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி எடுத்து தோல் உரிச்சுக்கோங்க. பூண்டு எந்த அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து கஞ்சிக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த வாயுவெல்லாம் இல்லாமல் வயிறுக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இடுப்பு எலும்புகள் பலம் பெறதுக்கு இந்த கஞ்சியை நம்ம பெண்கள் அடிக்கடி கட்டாயம் சாப்பிட்றது நல்லது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுற தன்மை இந்த கருப்பு உளுந்துக்கு உண்டுங்க. குறிப்பாக அந்த கர்ப்பப்பை பலம் பெறதுக்காக கருப்பு உளுந்தில் நிறைய ரெசிபியெல்லாம் அம்மாக்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னுமே எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த கருப்பு உளுந்தில் நல்லா களி கிண்டி கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக களி கிண்டி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த அந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க மட்டும்தான் இல்லை, எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது. நாங்கள் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர். ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு நான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற நிறைய ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கும்போது இது என்னம்மா வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நான் அடிக்கடி கட்டாயம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஆரோக்கியமான நிறைய சமையலை நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. என்னோடய வயசில் என் பிள்ளைங்களும் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணுன்னா நான் சாப்பிட்ட உணவுகளை அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும். சும்மா கடையில் போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வாங்கி நம்ம கொடுக்கறது நம்ம பழக்கி விடுற பழக்கம்தான். அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றதும் இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட்றதும் நம்ம பழக்கிறது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடைகளில் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் உங்கள் அம்மாக்கள், பாட்டி இவங்கெல்லாம் செஞ்ச உணவுகளை நீங்கள் சிரமம் பார்க்காம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே மருந்து தெளித்து அது இது பண்ணி தான் நமக்கு காய்கறியிலேருந்து எல்லாமே விளைச்சலாகி வருது. அதனால் நம்ம முழுமையாக அதை வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம முழுமையாக உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு பாருங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலிங்க. இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு கோயம்புத்தூருக்கு ஆனாலும் திருநெல்வேலி பக்கம் உள்ள அந்த சமையலை அப்பப்போ நான் செய்து கொடுக்கத்தான் செய்வேன். என்னென்னா குழந்தைங்க இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால இங்கே உள்ள அந்த ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நான் எப்போவுமே வீட்டில் செய்து கொடுக்குறதுக்கு நான் சிரமப்பட்டது கிடையாது. ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத நான் பெரும்பாலும் தவிர்த்துருக்கிறேன். அது பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை கஞ்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வீட்லேயே நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஆசைப்படுவேன். ஆனால் வேலைக்கு போகிறவங்களோட நிலமை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அவங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்து பழக்குங்க.
எப்போவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அது பக்கமே ஓடிட்டு இருந்தா குழந்தைங்க இன்னுமே பலகீனமாயிடுவாங்க. இப்போ காலையில் எங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு மினி இட்லியும் இந்த சாம்பாரும் கலந்து கொடுத்துட்டேன். சாம்பார்னால எப்போவுமே காலையில் டிஃபனுக்கும் சேர்த்தே நான் சாம்பார் வச்சுடுவேன். இப்போ எள்ளு துவையல் அரைச்சிடலாம். அதுக்கு வறுக்கிறதுக்காக நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கிறேன். நல்ல ஒரு காரசாரமாக இருக்கணுங்கிறக்காக ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கீத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது கருப்பு எள்ளு எடுத்திருக்கிறேன். கருப்பு எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் இருக்க அழுக்குகளெல்லாம் வெளியேற்றுற தன்மை இந்த எள்ளுக்கு உண்டு. இந்த கருப்பு எள்ளு பெரும்பாலும் நீங்கள் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். சரி, இப்போ குக்கரில் நம்ம கஞ்சி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம சட்னி அந்த துவையலுக்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்ச அரிசியும் உளுந்தும் சேர்த்தாச்சு. நீங்கள் 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து இப்படி ஈக்குவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளருக்கு கூடுதலாக தான் உளுந்து சேர்த்துருக்கிறேன். எப்போவுமே ரேசியோன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதில் 3/4 பங்கு அரிசி, 1/4 பங்கு கருப்பு உளுந்து, தோலோடு உள்ள உளுந்து தாங்க எடுக்கணும். சில பேர் வந்து வெள்ளை உளுந்தை வறுத்துட்டு சேர்ப்பாங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. இப்போ நான் 1 டம்ளர் அளவு அரிசியும் உளுந்து சேர்த்து எடுத்திருந்தேன். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உரித்த பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தை கடைசி தான் இருக்குது. ஆனால் வெயில் பாருங்கள், சித்திரை மாதத்து வெயில் மாதிரி இருக்குது. பனி பெய்கிற நேரங்களில் வெயில் இந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு ரொம்ப உஷ்ணமாகுது. இந்த டைமில் இந்த மாதிரி கஞ்சியில் காலையில் உணவாக நீங்கள் மோர் விட்டு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுட்டோன்னு சொன்னால் நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ துவையலுக்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வெறும் வாணலியில் எடுத்து வச்ச கருப்பு எள்ளை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. நல்லா அது படபடன்னு பொரிஞ்சு வரும். நல்லா அந்த பொரிஞ்சு அந்த தோல் வந்து வெடித்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். எள்ளு வறுக்கிறது சில பேருக்கு வந்து பக்குவம் தெரியாது. நம்ம ரொம்ப படபடன்னு வெடித்ததுக்கப்புறம் வறுக்க ஆரம்பித்தோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தாய்ச்சில் ஒரு 2 தடவை இப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா கருக விடாமல் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இது கூடவே இல்லைன்னா நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே அந்த எள்ளு துவையல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். லைட்டாக அப்படி வறுத்து விட்டுட்டு எடுத்து வச்ச கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த வரமிளகா வறுபட்டு வரட்டும். பாதி அளவு கடலைப்பருப்பு வறுத்த உடனே இந்த வரமிளகாயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு கரிஞ்சு போகாது. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ரொம்ப நிறமாற அளவுக்கு நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த ஈரத்தன்மை போனால் போதும். தேங்காயோடைய புளியும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கம்மியாக சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நம்ம துவையலை மிக்சியில் அரைச்சிக்கலாமே தவிர எடுத்த உடனே நிறைய நீங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க. உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா சாப்பிட முடியாது. லைட்டாக இந்த மாதிரி ஈரத்தன்மை போயிட்டு பரபரன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச எள்ளையுமே திருப்பி இந்த தேங்காயில் கொட்டி ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. புளி சேர்த்துட்டு துவையல் செய்கிறதுனால நைட்டு வரைக்குமே நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும். காலையில் நம்ம துவையல் அரைச்சோம் அப்படின்னா இது நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் சாப்பாட்டோட வெறும் சுடு சாதத்தோட இந்த துவையலை வந்து அப்படி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ மணமான டேஸ்டான இந்த எள்ளு துவையல் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த உளுந்து கஞ்சியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று போல் நைஸாக அரைஞ்சி வந்துடும். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது நம்ம கை விடாமல் ஸ்பூன் வச்சு கிளறிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அம்மியில் அரைக்கும்போது நம்ம எப்போவுமே கை வச்சு அரைச்சாலுமே அம்மியில் அரைக்கிற அந்த தன்மைக்காகவே அது கெட்டு போகாமல் இருக்கும்.
மிக்ஸி ஜாரில் அப்படி இல்லை, அந்த லைட்டாக சூடாகுது இல்லையா, அதனால் துவையல் சட்னி இதெல்லாமே சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக புளி சேர்த்து அரைக்கும்போது சாயங்காலம் வரைக்கும் அரைக்கக்கூடிய நம்ம சட்னியாக இருந்தாலும் சரி, துவையலாக இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நம்மளோட கஞ்சியுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவோட ரெசிபி எதையாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த ரெசிபி எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் தான் விட்டேன். அரிசி ஊற வச்சுருந்ததுனால 3 விசில் தான் விட்டேன். நல்லா சூப்பராக குழைவாக வெந்திருக்குது. ஓப்பன் பண்ணும்போது அந்த உளுந்தோட வாசம் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இந்த கிளறி விட்டுட்டு தனியாக நான் மோர் அடித்து செம்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு அந்த சாதத்தை எடுத்து நம்ம மோர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு மோர் வேண்டாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன்னா சூப்பராக குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, அப்புறம் மொச்சக்கடலை போட்டு கருவாட்டு குழம்பு, இதெல்லாம் இந்த உளுந்து சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நல்லா அந்த சுட சுட அந்த சாப்பாடு ரெடியாக இருந்ததை எடுத்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். கூடவே நல்லா மோர் அடித்து வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். இதோட நடுவில் ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு அந்த எள்ளு துவையலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மணக்க எங்கள் அம்மாவோட அடிக்கடி செய்யக்கூடிய சூப்பர் ரெசிபி, எங்கள் அம்மா அடிக்கடி ரொம்ப பிடிச்ச, எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பர் ரெசிபிங்க. நீங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.